கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. நம் ஜீவன் கர்த்தருக்கு சொந்தம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வரணும்னு விரும்பினீங்கன்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு வரணும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆனால் ஏன் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டறிவான்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கர்த்தரை தேடாமல் இருக்கோம். ஆனால் நம்ம தேட வேண்டிய ஒரே ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தரை மட்டும்தான். ஏசு கிறிஸ்து தான் வழி சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அவருடைய வழியில் நடந்து அவருடைய சத்தியத்தை கை கொண்டு நம்ம வாழும்போது தான் நம்ம ஜீவனில் பிரவேசிக்க முடியும். நமக்கு நம்ம ஜீவன் முக்கியம். அதனால இன்னைக்கு நம்ம இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம், ஏசு காய்வாலும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.